தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதி பதயே மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளிநேயர்களுக்கு சாமிநாத அனந்த கோடி நமஸ்கார். கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என் சிவபுரத்தான் இருக்கையிலே நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். ஜெய ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால இந்த அம்பாளுடைய அனுகிரகம் செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டாலே லேடிஸ்லாம் துர்க்கையை தான் நினைச்சுட்டு, அப்படிதான் நினைக்கணும். செவ்வாய்க்கிழமைக்கு 2 பேருக்கு ரொம்ப அதிக சக்தி உண்டு. ஒன்று முருகப்பெருமான், 2வதாக துர்காதேவி. இந்த துர்காதேவியுடைய அனுகிரகம் நவக்கிரகங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி அதிகம். அதுலயும் அந்த ராகு பகவானையும் செவ்வாயையும் அடக்கி ஆள்வார். நம்மளுடைய ஒரு பெரிய கிளைண்ட் நாகப்பட்டினத்துல இருந்து பேசினாங்க. அவங்க ருக்மணி தேவின்னு பேரு. அவங்க என்னுடைய கிளைண்ட் தான். அவங்க நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்டாங்க, சுவாமி இதே மாதிரி இருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. ராகு காலத்துல அம்பாளுக்கு இது மாரி போடுங்கோ அப்படின்னு சொன்னோம். தீபம்லாம் போட்டு வழிபட்டு வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டே இருக்கும்போது தடைப்பட்டு போயிட்டே இருக்கு காரியங்கள்லாம். திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன், மேல ஏறி வரும் பொழுது தடங்கள் திருப்பியும் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. எதுக்காக அவங்களை இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, பயப்படவே கூடாது. கல்யாண பாக்கியத்தை அதிகமா தரக்கூடியவள் துர்காதேவி. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தடுதே கிரிவரவில் தவிலி விஷ்ணு நிவாரணி விஷ்ணுருதே ஜய ஜய தேவி அப்படின்னு அம்பால ஆனந்த கோலாகலத்தோட பாடுறோம் இல்லையா? இது செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்க கோயிலுக்கு போய் பாருங்களேன். இந்த லேடிஸ்லாம் அந்த துர்க்கையை எப்படி அழகா பாடுவா தெரியுமா? அந்த பாட்டு ஒன்னே நம்ம ஜாதகத்துல இருக்க தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும். இது உண்மை. நீங்க செவ்வாய்க்கிழமையில புருஷாலாம் அதிகமா அந்த ராகுகாலத்துல கோயில போய் உட்கார மாட்டான். எல்லாம் லேடிஸ் எல்லாம். அவ அந்த லேடிஸ் அந்த பூஜை பண்ற அந்த ஒவ்வொன்றுக்கும் எடுத்துன்னு வந்து அபிஷேக சாமான்லாம் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு அழகா எல்லாரும் கோரஸா அந்த பாட்டு பாடுறா பாருங்க. அது ரொம்ப விசேஷம். அதை கேட்டாலே ராகு பகவான் வெளியிலே போயிடுவார். ஆமா, அப்படி ஒரு மகா பராக்கிரமம். இந்த அம்மாவுக்கு நான் சொன்ன அடுத்ததாக, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன பண்றது சாமின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம். அம்பாளுக்கு விசேஷமான பயத்தம்பருப்பு பாயசம், பயத்தம்பருப்பு பாயசம், மெது வடை, இந்த 2 நைவேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சாமி துர்க்கைக்கு போய் இதை பண்ண சொல்லிங்களே அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க, பண்ணுங்க. இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் வேகமா கிடைக்கும் அப்படின்னு. எத்தனை வாரம்? நாங்க 7 வாரம் அம்பாளுக்கு பால் பாயசம், அதாவது பைத்தம்பு சிறுபருப்புல பாயசம் பண்ணி மெதுவடை பண்ணி நைவேத்தியம் பண்ணாங்க. அதே போல 5 இல்ல 7 சுமங்கலிகளுக்கு ரவிக்கப்பட்டு மஞ்சக்கிழங்கு மாங்கல்ய சரடு இதெல்லாம் வச்சு கொடுங்கோ, உங்க பொண்ணுக்கு அதிசீக்கிரமா கல்யாணம் ஆகும் அப்படின்னு. சாமி கால சர்ப தோஷத்தை விட மோசமா இருக்கே சாமி அப்படின்னா, பயப்படாம பண்ணுங்க, தானா விலகி போகும்னு. அங்க ராகு பகவானுடைய அனுகிரகம் அதிகமா இருக்கும். அவங்க 5 வாரம் 7 வாரத்துல 5 வாரம் பண்ணி முடிச்சாங்க. அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. கால சர்ப தோஷம்னா அப்படி ஒரு தோஷம் அந்த ஜாதகத்துல. 2 பாம்பு நல்லா இணைஞ்சு பிணங்கி இருக்கு. அந்த பொண்ணுக்கு அதே மாதிரியே ஜாதகத்தை அமைத்து கொடுத்தால் துர்காதேவி. அம்பாள்கிட்ட பக்தியா அந்த எல்லாம் பண்ணி கொடுத்துருவா. வீடு கட்டலையா, அம்பாள்கிட்ட போய் நில்லுங்கோ. குழந்தை பாக்கியம் வேணுமா, அவள்கிட்டயே கேளுங்கோ.
செல்வங்கள் வேணுமா அவளே கொடுப்பா. ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் விடக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில துர்க்கைக்கு வழக்கானும் போடணும். போட்டேன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கே தெரியும் 3 to 4:30 ராகு காலம். அந்த ராகு காலத்துல போய் போடணும். அங்க என்ன நடக்குது அந்த ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் அப்படின்னா, எப்படி சனீஸ்வர பகவான் பிரதோஷ காலத்துல சிவபெருமானை வழிபடுகிறாரோ அதே போல ராகு பகவான் இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் துர்க்கைட்ட போயிடுவார். ஏன்னா ஆதிபராசக்தியை தீண்டின நாள் செவ்வாய்க்கிழமை. அம்பாலே போய் தொட்டு விட்டார். ஒரு போட்டு போட போயிட்டார் அம்பால. அம்பாள் முகம் பார்த்தெல்லாம் கருநீளமா இருக்கும். அம்பாள் அப்படியே ஒரு முறைச்சா. அம்பாளை தீண்டியதால் அம்பாளுக்கு பாதத்திலே நிற்கிறார் ராகு பகவான். தாயே நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பதான் அம்பாள் சொல்றா, என் பக்த கோடிகள் எல்லாரும் என்னை வந்து செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணும் பொழுது 3 to 4:30 அவளுக்கெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணணும். என்னென்ன அனுகிரகம்னார், மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன அப்படின்றார். திருமங்கல்யம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாண பாக்கியத்தை பண்ணி கொடு. அந்த சர்பதோஷத்தை விலக்கு, கால சர்பதோஷத்தையும் விலக்கு. குழந்தை பாக்கியம், கர்ப்பஸ்தானத்துல எந்த ஒரு வியாதி இல்லாமல் நல்லபடியா வை. அடுத்ததாக பிரிந்த தம்பதிகள் இணையணும். செவ்வாய்க்கிழமையில அவ்வளவு சக்தி இருக்குமா? லேடிஸ் எல்லாரும் நல்லா கூர்ந்து கேட்டுக்குங்க. செவ்வாய்க்கிழமையில இது ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, செவ்வாய்க்கிழமை மாமா சொல்றான்னு நினைச்சுப்பார். நாட்டுகளுக்கு தான் செவ்வாய்க்கிழமையே. செவ்வாய்க்கிழமை யாருக்குடா அப்படின்னா லேடிஸ்க்கு தான். மகளிர் தினம்னா அன்னைக்கு தாங்க, செவ்வாய்க்கிழமை தாங்க. ஆமா, நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஒரு கோயில்ல 50 பேர் தான் பொம்னாட்டி இருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் 100 பேரா மாறணும் அந்த கோவில்ல. அந்த அம்பாளுடைய பராக்கிரமான அந்த சங்கீதத்தை போய் கேட்கணும். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம் ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமாம். அம்பாள் அப்படியே கைத்தட்டி பாடணும். அம்பாள் கோலாகலமா இருப்பா. இந்த ராகு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, அம்பால எப்படி பூஜை பண்றார் தெரியுமா? நம்ம எல்லாம் தோத்துருவோம். அவர் பூஜை பண்ற மாதிரி ஒத்தரும் பண்ண முடியாது. அம்பாள் அப்படியே கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்றாரு அம்பாள்கிட்ட. அந்த ராகுகால அந்த 1.5 மணி நேரம் அவர் அம்பாலோடையே அப்படியே இருக்கார். அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அவருடைய வேலைகள் எல்லாம் நிறுத்தி விடுறார் அந்த ராகுகாலத்துல. ஓம் பவஸ்ஸதேவஸ்ஸபத்னீ நமஹ, ஓம் சர்வஸ்ஸதேவஸ்ஸபத்னீ நமஹ, ஓம் ஈசானதேவஸ்ஸபத்னீ நமஹ அப்படின்னு அர்ச்சனை பண்றார் அம்பால. மகாகாலி நமஹ, மகாபரமேஷ்டி நமஹ, ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி நமஹ. அம்பாள் அப்படியே அந்த ராகுகாலத்துல அப்படியே அம்பாள்கிட்ட அப்படியே உருகி நிற்கிறார். நீங்களும் அம்பாட்ட உருகி நில்லுங்க. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அம்மா எப்படி நம்மளை அணைச்சிக்கலையா? நம்ம பாத்துல நம்ம அம்மா என்ன எப்படி பண்றா? நீ காலையில அம்மா திட்டிட்டு போயிருப்ப, சாயந்தரம் பாரு உனக்காக ஒரு டம்ளர் காபி போட்டு வச்சிருப்பா, இல்ல டீ போட்டு வச்சிருப்பா, ஏதாவது ஒரு அடை பண்ணி வச்சிருப்பா. என் குழந்தை வந்து சாப்பிடுவான், என் குழந்தை சாப்பிடுவா. ஏன்? அம்மாவுடைய அனுகிரகம் பெருசு. அதே அபிராமப்பட்ட இருக்கார் பார்த்தீங்களா, அம்பாள்கிட்ட எப்படி தெரியுமா இருந்தார் பக்தி? அப்படி ஒரு பக்தி. அவரே மாதிரி இருக்கவே முடியாது. ஆனால் அம்பாள் அவளுக்கும் சோதனையை கொடுத்துதான் அவளை ஏத்துங்க. கஷ்டம் இருக்கும், பூலோகத்துல கஷ்டம் இல்லாம இருக்கவே முடியாது. டெய்லி பணம் வேணும், டெய்லி சிரிச்சுட்டே இருக்கணும், டெய்லி சந்தோஷமா இருக்குன்னா முடியுமா? அப்புறம் இந்த நவகிரகங்களுக்குலாம் வேலையே கிடையாது. இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நான் எனக்கு சுவாமி சொல்லணும்னு சொல்ற ஆக்கியம் இருக்குன்னா நான் அதை சொல்லிதான் ஆகும். அதே போல இந்த செவ்வாய்க்கிழமையில ஆனந்த ரூபமா பூஜை பண்ணுங்க. பையில தூக்கிட்டுருங்க, எலுமிச்சமெல்லாம் எடுத்துட்டுருங்க. 12 மணிக்கே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். கரெக்டா 2:45 3 மணிக்கு உள்ள போயிடணும். அம்பாள்கிட்ட துர்க்கைட்ட போய் முன்னாடி போய் உட்காந்துடணும். குருக்கள் வராரோ இல்லையோ நம்ம போய் உட்காந்துடணும். அபிஷேகத்துக்கு பால் தயிர் எல்லாம் எடுத்துன்னு போயிடணும்.
அம்பாளுக்கு இன்னொன்னு பிடிச்சது ஒண்ணு இருக்கு. இந்த ராகு காலத்துல அதை செஞ்சேன்னா அம்பாள் தீர்க்க சௌமங்கல்ய பாக்கியத்தை அதிகமா கொடுப்பா. ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு பிடிக்கும். ஏன்னா அம்பாள் யாரும் தெரியுமோ, கோலாகல ரூபினி, ரொம்ப கோபமாவும் இருப்பா. ஏன்னா அந்த ராகு பகவான் தீண்டும் போது அந்த தீண்டல்ல அம்பாளுக்கு அப்படியே நாடி நரம்புல இருந்து எல்லாம் விஷம் ஏறி முகம் மாறி போயிடுது, கண்ணெல்லாம் சவந்து போயிடுது. சுவாமி அப்புறம் எடுக்கிறார், அம்பாளை தீண்டிட்டார் இல்லையா, அம்பாளுக்கு உஷ்ணம் அதிகமா போகுது. என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம பாத்துல எல்லா விஷயமே ஒழுங்கா நடக்கணும். கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அப்புறம் பசங்க ஃபாரின் போகணும், ஆத்துக்கார் சேர்ந்து இருக்கணும், ஆம்படியா சேர்ந்து இருக்கணும், குழந்தைகள்லாம் பிரியக்கூடாது, வீடு கட்டின வீடு நல்லபடியா முடியணும். எல்லாம் இருந்தும் தர்ம சிந்தனை நமக்கு வரணும். எல்லாத்தையும் குடுன்னு கேட்டுட்டு இருந்தா நம்ம என்னதான் அம்பாளுக்கு செய்ய போறோம்? என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணணும். ஆத்துல இருந்து எடுத்துன்னு போங்க, எல்லாரும் எடுத்துன்னு போங்க, டம்ளரையும் எடுத்துன்னு போயிடணும். போய் அம்பாளுக்கு பானகத்தை நைவேத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இந்த பானகத்தை அம்பாள் எல்லா வர பொம்நாட்டிகளுக்கு எல்லாம் கொடுங்க. எல்லார் பானகமும் ஒன்னா ஆக்கி கூட கொடுக்கலாம். அம்பாளுக்கு நீங்க பானகத்தை கொடுத்தேன்னா அம்பாள் அந்த ராகு பகவானால இருக்கிற அந்த இதெல்லாம் இறங்கி, கோபம்லாம் இறங்கி, அம்பாள் ஆனந்தமா அந்த பானகத்தை சாப்பிட்டோன்னே சந்தோஷம் அடையிறான். அம்பாளுக்கு பழையது பிடிக்கும், நீர்மோர் ரொம்ப பிடிக்கும், பானகம் அதிகமா பிடிக்கும் அம்பாளுக்கு. தாபசாந்தி ராகு காலத்துல வெயில்ல போனா, இப்ப சித்திரை மாசம் வேற போனேன்னா எல்லாம் நல்ல வெயிலா இருக்கும், 3 to 4. பானகம் கொடுங்கோ. எப்படி இருக்கும் பாருங்க, உங்க ஆத்துல ஜெகஜோதியா இருக்கும். அம்பாள் அப்படியே கொண்டு கொட்டுவா. கலையாத கல்வியும் குறையாத வைதுவோர் கபடு பாடாத நட்பு, அபிராமபட்டர் பாடினதெல்லாம் பாடலாம். அப்படி ஒரு ஆனந்த அனுகிரகத்தை அம்பாள் கொடுப்பா. அதனால எல்லாரும் இந்த செவ்வாய்க்கிழமையில விடாம துர்காதேவி வழிபடுங்கள். அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எல்லாம் பானகம்லாம் கொடுங்கோ, நீர்மோரும் கொடுங்கோ, உம்மநாட்டிகளுக்கு நிறைய சந்தோஷமா கொடுங்கோ. 1/2 டம்ளர்லாம் கொடுக்காதீங்க, நல்ல ஒரு 3 டம்ளர் எடுத்து கொடுங்கோ, நல்லா குடிக்கட்டும், நிறைய கொடுங்கோ. எவ்வளவு சந்தோஷமா போவா தெரியுமா ஆத்துக்கு? ஆத்துல போய் காப்பியா போட்டு குடிக்க மாட்டா 4:45. நேரம் இந்த பானகமே அவளுக்கு உடம்புல அப்படியே நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். ஆனா அம்பாள் சாப்பிட்டு நைவேத்தியம் பண்ணது இல்லையா, அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கும். 2வது, இந்த பானகத்தினால என்ன அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கிற பாரங்கள்லாம் குறைஞ்சி, நம்ம பாத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கி, நம்ம பாத்துல எல்லாம் இல்ல அம்பாளுடைய அனுகிரகத்துல மங்கள காரியம் நடக்கும். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. ஜெய் துர்கா தேவி மாதாஜி கி ஜெய்.